மல்லிகை மல்லிகை வாசி போங்க வந்தாலும் என்று சொல்லக்கூடிய ஆஜாத மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதத்தை கழிப்பட்டால் யார் துடைத்து மலர்களை குவித்து தங்களுடைய திருபாதத்தை வடித்து வருகிறேன். இந்த கணவனைய பாதித்த வடிவடியால் எப்படி அக்ராவரத்தை வாழ வேண்டும் தெரியுமா? இந்த அத்தியாவரத்திலே எந்த ஒரு கொய்யவளாளர்களுக்கு 7 காலம் வாழ்ந்திருப்பாயாக. அப்படியா இருந்தாலும் அரமனையில் இந்த தேவி காதிமார்கள் விட்டு அது சீக்கிரம் அழைத்த விவரங்கள் என்ன சாமி? சரியான கேள்வி. அரமனையில ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருந்தவரை மந்திரிமார்களை விட்டு அழைத்த காரணம் என்ன? அழைத்தே பாண்டவனுக்கும் கவுனுக்கும் 18 சண்டை. பாரத போருக்கு புறப்பட வேண்டும். பாரத போரை சென்று பாண்டவர்களை ஐவரையும் கொல்ல வேண்டும். அதுவே இந்த துரியோனுடைய ஆசை. புறப்படுகிறேன் பாரத போருக்கு. போர்க்கால் சென்று பாரத போரிலே ஐவர்களையும் அவ்வளவு சுக்குநூறாக அவர்களை அழிக்க வேண்டும். புறப்பட்டேன் சண்டைக்கு. சாமி தேவி பாண்டவரிடத்தில் போர் புரிய நிச்சயமாக பண்ணவா? என்ன சாமி
சாமி ஏய், என்ன உரைக்கிறாய்? ஏன் சாமி இப்படி பண்ணா? எதுங்க இப்படி அடிக்கிறீங்க? அடிக்கலாமா? என் மனைவி நான் அடிப்பேன் உதைப்பேன் கேட்பதற்கு நீ யாரா? நான் யாருன்னு கேக்குறேன்? என் தங்கச்சிங்க வா. வா தங்கச்சி. நான் ஒண்ணே. ஏன்ட்டு சொல்லுங்க இதெல்லாம் பேசி. ஏம்மா உன்னை இங்கே அடிச்ச மண்டை மேலேயும் அடிச்சோம். ஏம்மா நெஞ்சு மேலேயும் அடிச்சோம். ஏம்மா மண்டை மேலே ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிற மாதிரி தலைவரி போய். ஏம்மா கீழே மேலேயும் அடிச்சோம். அவன் பொண்டாட்டியோ நீங்களும் அடி போகிறதுக்கு யார் ஜூஸ் தான் அடிச்சா? என்ன வார்த்தை உரைத்தார்கள்? சாமி தேவி, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து 2 நாள் சண்டை முடிந்துவிட்டது. நாளை 13ஆம் நாள் போர்க்களத்துக்கு சென்று வருகிறேன் என்று சொல்கிறாயே. இந்த 12 நாள் சண்டையிலே பாண்டவர்களுக்கு ஜெயம், கௌரவர்களுக்கு அபஜயம் தான் என்றது. அதனால நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கேளுங்கள். இதற்காக பாண்டவர்களுக்கும் உங்களுக்கும் பாரத போர் ஏற்பட வேண்டும். அதனால் இந்த பாலாபுர நாட்டுக்காக தானே உண்மைதான். 5 பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார். அந்த பாண்டவர்களை மட்டும் யாரு? எனக்கு ஏன் சித்தப்பார் மக்கள்? உங்களுக்கு சித்தப்பார் மக்கள். கொழுந்தன. எனக்கு மச்சாண்டார் கொளுத்தராமார்களாவது. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இங்க பங்குள்ள பாதி நாட்டை உங்களுக்கு கொடுத்துட்டா என்னங்க? ஏன் இப்படி சண்டை சண்டைனா ஒண்ணா அப்படி கேட்கிறேன். பாண்டவர் உன்னுடைய சித்தப்பார் மக்கள் தானே, அவரிடத்திலே ஏன் சண்டையும் சமர்ப்போர செய்ய வேண்டும்? பங்குள்ள பாதுகாட்டை கொடுத்து விட்டால் இருவரும் சந்தோஷமாக வாழலாம். உண்மைதான் சாமி. சமப்படுத்திக்கிட்டா எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமா இருந்தா அப்புறம் பிரச்சனைப்பா. அருமையான யோசனை சொன்னாய் கண்ணே. இத்தனை நாளா நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது நீ இந்த வார்த்தையே சொல்லவில்லை. அதனால இப்பேற்பட்ட அருமையான வார்த்தை சொன்னவனுக்கு தக்க சன்மானம் கொடுக்க வேண்டும். ஒண்ணுதான். அடி சண்டாளி! பொண்டாடி அடிக்காதீங்க, அது யாசம் வாங்கி கீழே கட்டிட்டு வந்துக்குது. நான் எதுக்கு யாரும் இதுக்குதான் யாரு வசதியை கட்டிட்டு யாரும் டேய்! அவர் தேவையோடு போய் நான் 4500 ரூபாய் செய்யறேன். இது சாமி கடங்காரங்க போய் எடுத்தது. உண்பதும் நான் கொண்டு வந்து தருவாங்க. உண்ணுவதும் உறங்குவதும் உடுத்துவதும் படுப்பதும் என்னிடத்துல. ஆனா பாண்டவருடைய பெருமையை சண்டாளி சதிகாரி, உயிரோடு இருக்க ஆசை இருந்தால் இப்பொழுதே போய் வா என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு ஓடிவிடு. வர வேண்டிய விதி வந்தால் வழியில் தங்காதான், பட வேண்டிய விதி வந்தால் பட்டுதான் தீரணுமா. கரியை துடைக்கலாம், காவேரி நீந்தலாம், விதியை துடைக்க வேந்தனால முடியாதான். அதனால உனக்கு வர வேண்டிய விதி இப்படித்தான் இருந்தா யாரால தடுக்க முடியும்? நீங்க எப்படியோ போய் சாவுங்க. ஐயோ பீமவரம் இங்க எவனும் வந்து நொட்ட முடியாது. உன்னிடத்திலே போகவா வேண்டாமா என்று கேட்பதற்காக உன்னை வரவழைக்கவில்லை. பாரதவருக்கு நான் புறப்படுகிறேன், நீ பத்திரமாக அரண்மனையில இரு என்று சொல்லவே உன்னை அழைச்சி. அப்படியா? உண்மைதான். போய்தான் ஆக வேண்டுமா? போய்தான் ஆக்க வேண்டும். போடி ஆகட்டுங்க. ஓடிங்க முட்டிங்களா? அது மூமெண்ட் அடி. ஆகட்டுங்க, சென்று வாருங்கள். அப்படியா? அடிச்சு விட்டீங்களா? வலிக்குதுங்க. யாரையே சீக்கிரம் அவருக்கு ஒத்தரம் அடித்து கொடு. உன்னை இல்ல, உன் மனைவி. சரிங்க. இருந்தாலும் போகட்டும். போகட்டும் போகட்டும். என்ன போகட்டும்? பேசக்கூடிய வீண் நடத்தீங்க. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய சரி இந்த உள்ளூர்லயே வாசம் அறிந்து நம்முடைய ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள். சரி. எப்படி? ரங்கநாதன் ஐயா விண்ணுக்கு விஜயன், ஆமா. சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், சரி. போருக்கு வீமன், ஒருமைக்கு தருமன், சரி. கொடுப்பதற்கு கொடைவல்லல் அங்குதீசாதிபதி கர்ணனை போல. கண்டிப்பா. நிஜ வாழ்க்கையில அநாத ஆசிரமத்துக்கு
சாப்பாடு அன்னாடும் ம். இல்லங்காம செலுத்திட்டு வர்ற குடும்பம். ஆ. நானே இப்ப கொஞ்ச நேரம் வந்த பிற்பாடுதான் எனக்கு இதை பத்தி தெரியும். நம்ம வகுத்துக்கு ஆ. சாப்பிட்டா போதும், ம். அதுக்கு நாம தேர்னா போதும் போதும். அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த அத்தியாரப்பட்ட இந்த காலத்துல ஆமா அடுத்தவருடைய வயிறு பசியை போக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனை கொண்டாரு பாத்தியா. ஆமா அதனாலதான் இறைவன் ஐயும் குணத்தால் மட்டுமே இறைவன் குடியிருப்பானா. உண்மைதான் இருக்கிறவங்கிட்டு தான் கடவுளும் குடியிருப்பார் குடியிருப்பார். அப்பேற்பட்ட ஆமா கடவுள் காசு பணம் சொத்து சுகத்தை பார்க்க மாட்டாராம். கண்டிப்பா ஒரு நல்ல உள்ளத்தை பார்த்துதான் கடவுள் கூட குடியிருப்பாராம். ஆமா. அப்பேற்பட்ட நம்முடைய ரங்கநாதன் ஐயாவுடைய மனசு அப்படி கண்டிப்பா உண்மைதான். வருவருக்கு வாரி வாரி கொடுக்க வள்ளல்கள். ஆமா சாமி. தான் மட்டும் உணவு உண்டால் மட்டும் போதாது. ஆமா வாரி. எப்படி தெரியுமா? எப்படி ஐயா விழுந்தாரண்டி. சுவாமி. சும்மா இல்ல ஆமா மாண்டாருன்னு செய்தி கேட்டால் சரி. அவருக்கு மல்லிகைப்பூ மாலை வருமா? கண்டிப்பா. மாண்டாருன்னு செய்தி கேட்டால் செவ்வந்திப்பூ மாலை வருமா? மாலை வருமா? இந்த மண்ணுலகை விட்டு விண்லோகம் சென்ற சரி. ரங்கநாதன் ஐயா அவர்கள் மறைந்தாலும் அவருடைய நினைவு என்றைக்கு இந்த உலகம் உள்ளவரை இருக்குமா? கண்டிப்பா சுவாமி. எப்படி உலகம் உள்ளவரை வேற சொல்லத்தான் பிள்ளை. ஆமா பெற்றவர்கள் வேற சொல்லத்தான் பிள்ளையா. கண்டிப்பா சுவாமி. அது போல நம்ம ரங்கநாதன் ஐயா அவருக்கு வாய்த்த பிள்ளைகளும் அப்படியே ஆமா. அவருடைய மனதை போலவே ஆமா. தூய்மை உள்ளே படைத்தவர்கள். சரி. தங்கம் வெள்ளி வைடூரியம் வைரம் முத்து மாணிக்கம் பவளம் என்று சொல்லக்கூடிய அப்படி 9 நவரத்தின போல சரி. யாரு ரங்கநாதன் ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள். ஆமா. அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனதை போலவே கண்டிப்பா. நாம் மட்டும் நல்லாங்கா இருந்தா போகாது, ஆமா. அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று அவருடைய தந்தையாருடைய நினைவாக கோடி கோடியா காசு பணம் இருந்தாலும் ஆமா அது பேர சொல்லுமா? வேற சொல்லாது. அதனால இன்று இரவு அழிஞ்சு போறதுக்கு காலம். ஆமா அது போல அவருடைய பேரை என்றைக்கு நிலைநாட்டி நம்ம மறக்காம இருக்கணும். ஆமா சாமி. இந்த மண்ணை மட்டும் மறைந்தாலும் நம்முடைய மனதை விட்டு மறையக்கூடாது என்று சொல்லி அவருடைய பிள்ளைமார்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உணவர்கள் மாமன் வைத்தினர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து உறுதியாக நின்று இன்று ஒரு இரவு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி எரிக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி மதிவுக்கு மரியாதைக்குரிய நம்முடைய கலையரசி நாடக சபா சார்பாகவும் நம்ம அனைவருமே ஐயனுடைய சன்னதி எங்கே? திருப்பதி.
திருப்பதியில் தானே பெருமாள் இருக்கிறார். ஆமாடா ஆமா சொர்க்கலோகத்திலே ஆமா சென்றடைய வேண்டும் என்று சொல்லி சரி. சனாதி அடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் கொம்பி பிரார்த்தனைக்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்ல ஆ, நம்முடைய நாடகத்தை ஆமா எப்படி நம்ம நாடகத்தை இங்க மட்டும் இல்ல ஆமா உலகெங்கும் ஒளிபரப்பக்கூடிய ஆ. நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடைய கருப்பு வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நம்முடைய செல்வன் யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் ஆமா. யாரு கற்பூர் வெள்ளாளப்பட்டி ஆமா செல்வம். செல்வம் தெருக்கூத்து ஜாதிய தெருக்கூத்து ஆமா யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா செல்வம் அண்ணார் அவர்கள் அவர்கள். நம்ம நாடகத்தை வீடியோ கையிலேயே விடிய வரைக்கும் ஆமா எப்படி இரு கரங்களாலேயே விடிய வரைக்கும் இரு கரங்களால் எடுத்து ம். உலகமெங்கும் ஒளிபரப்ப வேண்டும். இந்த ஆமா. கலையை அழியவிடக் கூடாது என்பதற்காக கண்டிப்பா. நமக்காக அவரும் பாடுபட்டு ஆமா. நாடகத்தை விடிய வரைக்கும் எடுத்து ம். ஒளிபரப்பு செய்கிறார். சரி. அவருடைய ஆ, நல்ல உள்ளத்தை பாராட்டி பாராட்டி. நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக ஆ. உண்டான வளர்ச்சி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும், ஏய், ஓய், உடனடியாக சரி என்னுடைய குருவாக விளங்கி வரக்கூடிய ஆ. துரோணாச்சாரியரை நான் பார்க்க வேண்டும். துரோணாச்சாரி. சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா போ. ஆக. ஆ.